ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 45 100 டேஸ். இன்றைக்கி ஜிம்மில் என்ன ஒர்க் அவுட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, செஸ்ட் அண்ட் ட்ரைசெப் தான் பண்ணோம். செஸ்ட்டில் வந்து 4 செட்டு பண்ணோம், ட்ரைசெப்பில் 3 செட்டு பண்ணோம். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மஸ்குலர் இம்பேலன்ஸ்னால் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். மஸ்குலர் இம்பேலன்ஸ்னால் என்னென்னா, இப்போ வந்து ஒரு சிலவங்களுக்கு ஒரு சைடு வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், ஒரு சைடு ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும். சேம் அஸ் அவங்களுக்கு வந்து மசிலும் ஒரு சைடில் அதிகமாக இருக்கும், ஒரு சைடில் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அது எது வேணா இருக்கலாம், ஷோல்டர் இருக்கலாம், ட்ரைசப்பாக இருக்கலாம், பைசப் இருக்கலாம், லேட்ஸாகவும் இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். அது ஒரு சைடு வந்து பெருசாக இருக்கும், ஒரு சைடு கம்மியாக இருக்கும். இது மோஸ்ட்டாக எதனால் வருதுன்னா, நம்ம ஒரு ஹேண்டை யூஸ் பண்ணியே எல்லா ஒர்க்கும் பண்ணுறதுனால தான் வருது. ஹேண்ட் ஒர்க்குனாலும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் மசில் ரெண்டுத்தையுமே ஈக்குவலாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள். அதே மாதிரி யூனிலேட்ரல் மூமெண்ட்ஸ் அதிகமாக பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து தம்பிள் கர்ல்ஸ் போடுறதுக்கு பதிலாக பாபிள் கர்ல்ஸ் போடலாம். இது வந்து உங்களுக்கு 2 மசிலுமே ஈக்குவலாக ஆக்டிவேட் ஆகும். ஸோ வந்து இதனால்